பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஆன்மீக சம்பந்தமான எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒரு இறை சக்தியினுடைய அம்சம் புரியுது. அந்த வகையில் ஆதிசக்தி பராசக்தியினுடைய முழுமையான அம்சத்தை பெறக்கூடிய ஒரு ஆன்மீக மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதனால தான் சொல்லியிருக்காங்க, ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையும் தெய்வத்தையும் தரக்கூடியது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலம் பெற செய்யக்கூடியதும் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும், இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசுரத்தில் பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4, பூசம் 6. கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்ட ஒரு மனோ தைரியம் தரக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு கண்ணீரையும் கம்பளையும் தரக்கூடிய 2 விஷயம்தான். ஒன்று ரணம், இன்னொன்று ருணம். ரணம் என்றால் நோய், இதுவரை பட்ட பாட்டு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சம்பாதிச்ச பணம் அது அத்தனையுமே இந்த மருத்துவம் சார்ந்த செலவு செய்து வந்தவங்க வாழ்க்கையில் இனி மருத்துவ செலவு படிப்படியாக குறைந்து நோயற்று நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இந்த ஆடி மாதம் கடகராசிக்கு அமைகின்றது. கடகராசியை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானுடைய வக்ர நிலையில் இருப்பதனால கொஞ்சம் நிதானமான போக்கை கையாளுங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுப்பதுவே அந்த முடிவை ஆறப்படுவதோடு நிதானமும் பொறுமையாக மட்டும் இருப்பீர்களானால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இழப்பையும் சந்திக்க வேண்டாம். அதே நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு துன்பத்தையும் துயரத்தையும் மறைமுகமாக தந்த எதிரிகள் யார் என்பதை இனங்கண்டு கொள்கிற ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். ஓரடி மண்ணாவது சொந்தமாக வாங்கக்கூடிய இடம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட பழகினாலும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உதவி தருகிறேன், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் ஜாமீன் உனக்கு பண்ணுறேன் என்றெல்லாம் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய அறிமுகமான மனிதர்களாக இருந்தாலும் கொண்ட அவசரப்பட வேண்டாம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு என்பதை போல இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை நிதானமான ஒரு நடைபெறக்கூடிய ஒரு மாதம். கடந்த வாழ கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இது அமைகின்றது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11 குரு சஞ்சரிப்பதனால கவலையே பட வேண்டாம். எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் குறிப்பாக சனி பகவானுடைய பாதிப்பில் இருந்து உங்களை காக்கின்ற கவசம் அந்த 11 குரு சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுவரைக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் படாத பாடுபட்டீங்க. எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து அவங்க வாழ்க்கையில் இனி ஒரு வசந்த காலம், மதில் மேல் பூனையாக இடமா பலமா என்ற கலைஞர்களுக்கு ஒரு தெளிவான முடிவெடுக்கின்ற ஒரு பாதையை செவ்வாய் அமைத்து தருகிறார். களத்தகாரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இதுவரை பாராமுகமாக இருந்து விட்டால் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடப்பதற்கும், நீங்கள் உங்களோட கனவுகளை ஒன்று மெய்ப்படுவதற்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமான ஒரு பலப்படுத்துவதற்கு சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து மறையக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் உடல்நலம் ஒரு நல்ல கவனம் செலுத்துங்கள். ஒரு புண்ணியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலகீனமாக இருப்பதனால இறைசக்தி மட்டும் உங்களுக்கு துணை இருந்து விட்டால் கவலையே பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நம்பிக்கையான மாதம் இந்த ஆடி மாதம் கடகராசிக்கு. காரணம், இந்த குரு பார்க்க கோடி நம்ம இந்த குருவை பொறுத்தவரை 11 சஞ்சரிப்பதனால நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி, தொழிலில் இருந்து தடைகள் நீங்குகின்ற ஒரு மாதமாக அமையும். அதே நேரத்தில் இறை அருளும் உங்களுக்கு தேவை. தெய்வ பலம் தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி அமாவாசை வருகின்றது. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது பாக்கி இருந்தால் அதை செஞ்சிருக்க. தந்தை வழியில் பித்ருக்களுக்கு ஏதாவது உங்கள் குடும்பத்தில் யாராவது திடீர்னு ஒரு மறைவு ஏற்பட்டிருந்தால், எதிர்பாராத மறைவு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு உடனே அந்த பித்ருக்களுடைய காரியத்தில் பிண்டம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மற்ற பலம் குறைந்தாலும் கூட தேக பலமோ மனபலமோ இறை பலமோ
தெய்வ பலமோ குறைந்தாலும் கூட பித்ருக்களுடைய ஆசி இருந்தால் 3 பலனையும் சேர்த்து வரும். அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி 8ஆம் இடமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் கூட உங்களை காக்கின்ற ஒரு சக்தி எதுன்னு பார்த்தோன்னா அந்த பராசக்தி தான். அந்த வகையில் பித்ருவுக்கு செய்யக்கூடிய அந்த கடனை இந்த ஆடி மாதம் செய்வது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் நல்ல முன்னேற்றத்திலையும் இதுவரை குடும்பத்தில் தொழிலிருந்து வந்த பிரச்சனையை தீர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் தரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிசக்தியாம் பராசக்தி 1000 வடிவம் எடுத்தாலும் கூட திருத்தணி சென்று திருத்தணி முருகனை வழிபடுவது இந்த ஆடி மாதத்தில் சிறப்பு. அது திருத்தணிக்கு அருகே உள்ள பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் பூமிக்கு கீழே பாதாளத்தில் பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய என் அன்னை பிரத்யேகிற அற்புதமான ஒரு வடிவம். வா மகனே வா வா என்று அழைக்கின்ற ஒரு அற்புதமான குரல். இவள் பாதம் பணிந்து இவளுக்கு வேப்பிலை மாலை சாற்றி வழிபது கடகராசியை பொறுத்த வரைக்கும் 11 குரு சஞ்சரிப்பதை நல்ல விதமாக நமக்கு சாதகமாக திருப்பி தரும்.